கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் உங்களை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை வசனத்தை நீங்க என்ன பண்ணுங்க, கேளுங்க. எதையோ கேட்குறீங்க, அதனால தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, தினமும் கேளுங்க. அதுதான் உங்களுக்கு உணவு, அதுதான் உங்களுக்கு சிறந்த உணவு. எவ்வளோ பிரியாணி சாப்பிடலாம், மற்றபடி எதையும் சாப்பிடலாம், அதெல்லாம் என்னது உயிர் வாழறதுக்கு. ஆனா இந்த உலகத்துல வாழறதுக்கு முக்கியமானது எதுன்னா வேத வசனம், ஆண்டுடைய வார்த்தை. அதுதான் ஜீவன் உள்ளது, அதுதான் வல்லமை உள்ளது. நம்ம கவனிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் பாருங்க, 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய பாருங்க நினைவுகள் அவருடைய நினைவு கிடையாதான், உங்களுடைய வழிகள் அவருடைய வழிகள் இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம வேத புத்தகத்திலிருந்து சிலது எடுத்துக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாமா? பாருங்க, யோனா என்ன சொன்னாரு, நினிவே பட்டணத்தை சோதர மக்கள் ரொம்ப பாவத்தில் இருந்தாங்க. அதனால அந்த ஜனங்களை என்ன பண்ணலாம், மீட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்றாரு, அனுப்புறாரு. யார? யோனாவை அனுப்புறாரு. அவர் என்ன பண்றாரு, காசு கொடுத்து கப்பல் ஏறி தர்ஷிஷுக்கு போறாருங்க. அவருடைய வழி போக சொன்னா அவர் வேற வழியில போறாருங்க. அப்போ ஆண்டருடைய வழியை விட்டுட்டு நம்மளுடைய வழியில போனா எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சார் தெரியுமா யோனா? மீனில் அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிச்சு, படகு தத்தளிச்சிச்சு, இருந்த பொருள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்புறம் ஒரு மீன் ஆயத்தப்படுத்தி அதை என்ன பண்ணாங்க, அந்த மீனை என்ன பண்ணிச்சு, யோனா இரவு பகல் 3 நாள் வயிற்றுலேருந்து கொண்டு வந்து நினிவேல கொண்டு வந்து விட்டுச்சுங்க பத்திரமா. பாருங்க, அது போலதான் நாம்பளும் என்ன பண்றோம், சோதரை நம்ம ஒன்று கேட்போம், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும் அப்படின்னு. நம்ம கல்யாணம் ஆகும்போது என்ன தெரியுமா சொல்லுவோம், எனக்கு சோதரம் முதல்ல என்ன பண்ணுவோம், டாக்டராக வேணும், அதுக்கப்புறம் ஜப குறிப்பு வந்து டீச்சராக வேணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வாட்ச்மேன் இருந்தால் சரி, வாட்ச்மேன் கூட கிடைக்கல, சரி ஏதோ ஒருத்தர் ஊழியக்காரன் இருந்தால் போ. இப்படிதான் நம்மளுடைய நினைவுகள். ஆனால் ஏசப்பாவுடைய நினைவு, நீ முதல்ல கேட்ட இல்லையா டாக்டர்னு, அந்த மாப்பிள்ளையை தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனால் உன் வழி என்ன பண்ணுது, தாறுமாறா போயிட்டு இருக்குது. அதனால அருமையான சகோதரர்களே இதை கேட்குறவங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய வழியில விட்டுடுங்க. ஒரு ஜபத்தை வச்சிங்களா, அவரு நம்மளுடைய ஜபத்தை கேட்டு என்ன பண்ணுவாரு, பதில தருவாரு அவரு. ஆனா நாம தான் என்ன பண்றோம், அவர் வழியை விட்டுட்டு பல வழிகளை என்ன பண்ணின்னு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த கால வேலையில உங்களோட கூட பேசுவார். ஆனால் மனம் திரும்புங்க சகோதரிகளே, வாலிபரே, வயதானவர்களே, ஊழியக்காரர்களே, மற்ற பிள்ளைகளே, இந்த வார்த்தை என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஆண்டருடைய வழியில போங்க, ஏசப்பா வழியில போங்க. அவர் உங்க ஜபத்தை என்ன பண்ணுவார், நிச்சயமா கேட்பார். அவருடைய வழியில நீங்க போனீங்கன்னா உங்க ஜபத்தை கேட்டு உங்க நினைவுகள் எல்லாம் அவர் அறிந்து உங்க வேண்டுதல் எல்லாம் என்ன பண்ணுவாரு, அவரு உங்களுக்கு பதில் கொடுப்பார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்க வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டுடைய வழி நல்ல வழிங்க. அவரை விட்டுட்டு நம்ம அப்பா அம்மா, நமக்கு தெரியும் எந்த வழியில போனா நீ நல்லா இருப்பன்னு தெரியும், அந்த வழியில நம்மளை நடத்துவாங்க. அந்த வழியில போனா அப்பா அம்மாவுக்கும் பிரியும், நம்ம வாழ்க்கையும் என்ன பண்ணும், ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு இவங்களுக்கு என்ன கிழம் ஒன்றும் தெரியாது அப்படி சொல்லிட்டு நீ வேற வழியில நீ போனீன்னா அந்த வழியில என்ன வரும், சிங்கம் வரும், புலி வரும், எல்லாம் வரும். கடைசியில ரொம்ப கஷ்டப்படுவேன், பிரேக் இல்லாத வண்டி மாரி ஓடி ஆக்சிடென்ட் ஆயிடுவேன். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வழியில கர்த்தருடைய நினைவுல நீங்க போங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்வார். உங்க வழியில எதையுமே போகாதீங்க. ஆண்டவருடைய வழியில நீங்க போகும்போது அநேகர் பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆண்டவருடைய வழியில போனாங்க. இயேசுவும் பிதா என்ன சொல்றாரோ அதனுடைய சித்தத்தை தான் அவர் செஞ்சாரு. அவரை விட்டு வேற வழியில போல. இன்னைக்கு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க மற்றவங்க தாறுமான வழியில போயிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து உங்களை அன்பா நான் கேட்குறேன், ஆண்டவருடைய வழியில போங்க. ஆண்டவர் தான் யார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியில போங்க. உங்களையும் உங்க பிள்ளைகளை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். உங்க நினைவுகள் உங்கள் வழிகள் எல்லாம் அவருக்கு பிரியமா இருக்கட்டும்.
அப்போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பட்டும், சுய வழியில் போகாதபடிக்கு. ஆண்டவரே, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு ஸ்தோத்திரம் வாலிப வயசு இருக்குது ஆண்டவர் தாமே என்று சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய வழியில் உம்முடைய நினைவுகளை போகும்போது கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க. ஆண்டவரே, இதை கேட்குற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக என்று. ஆண்டவரே, விக்கிரகங்களுக்கெல்லாம் போகாதபடிக்கு, உலக இச்சையில போய் விழுந்துடாதபடிக்கு கர்த்தருடைய வழியில நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக என்று மனதார பிள்ளைகளை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.